வெல்கம் டு கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. 9க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே சி போர்டு நம்ம சொன்ன மாதிரியே 3ஆம் நம்பர் தான் வந்துச்சு, வேறு எதுவும் வரல. எதுக்காக நம்ம சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து 9ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 3ஆம் நம்பர் வந்துடும். அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதாவது 493 தான் வரணும், அப்படித்தான் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே வந்துச்சு. ஒரு அருமையான வின்னிங் தான். சரிங்க, நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? 1ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம் இல்லையா? 1ஆம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 நாளுக்கு மேலே, ஒரு 25 நாளைக்கு மேலே இருக்குது. கண்டிப்பாக 1ஆம் நம்பர் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. 1ஆம் நம்பர் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 1, 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். அது 2 நம்பருமே நமக்கு வந்துருந்துச்சு. ஒரு அருமையான வின்னிங் தான். என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்னா, 1ஆம் நம்பர், அதாவது நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா உங்களுக்கு அதாவது 2, 4, 9 அப்படி ஆடிட்டாங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன நம்பராக இல்லை 2 சின்ன நம்பராக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 2 சின்ன நம்பர் கொடுத்தாங்க நமக்கு. அதாவது 2ஆம் நம்பருக்கு ஒரு 1ஆம் நம்பர், ஒரு 9ஆம் நம்பருக்கு ஒரு 3ஆம் நம்பர், ஒரு சூப்பராக கொடுத்தாங்க. 2 சின்ன நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? 4ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அது போக ஆல் போர்டில் தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் இப்படி தான் எதிர்பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆல் போர்டில் 2 நம்பருமே நமக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதாவது 1ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. ஒரு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி இந்த அக்ஷயா ட்ராவை பொறுத்த வரைக்கும் அக்ஷயாவுக்கு என்னங்க வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வரதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வந்து விழுந்திருக்கு, என்ன மாதிரி பேட்டர்ன் வைஸாக நமக்கு எப்படிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்ஷயா ட்ராவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஆடக்கூடிய நம்பர் என்னென்னா, எப்போயுமே வந்து 5ஆம் நம்பர் வச்சு தான் ஆடுவாங்க. அது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா போன வாரத்தில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் எல்லாமே 5ஆம் நம்பர் பேஸை வச்சு தான் ஆடினாங்க. அதே மாதிரி இந்த போர்டுலேயும் நமக்கு இந்த வாரமும் நமக்கு அக்ஷயா கம்பெனி 5ஆம் நம்பர் பேஸை வச்சு ஆடுவாங்களா அப்படின்னா, கண்டிப்பாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 550 அப்படிங்கிற இந்த ட்ரா நம்பர் இருக்குது. 550 தான் ட்ரா நம்பராக இருக்குது. அந்த 550 ட்ரா நம்பரை பேஸாக வச்சு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆட போகிறாங்க, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர்கள் என்னென்ன அப்படிங்கிறதே பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்ஷயா கம்பெனி வந்து நமக்கு பேசிக்கான ஒரு சில நம்பர்கள் வச்சு ஆடிடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஆனால் 5ஆம் நம்பர் நாளைக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாளைக்கு ஏ போர்டு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். எதனால் அங்கே 5ஆம் நம்பர்னால் 1க்கு 5 தான் வரணும். என்னை கேட்டாக்கா வந்து நம்ம என்ன கிடைக்குன்னா 215 அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம். நாளைக்கு 215 வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து இப்படி 215 அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் 125 அடிச்சிட்டாங்க இல்லையா? 125 அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி 215 2 கீழே வச்சு 5ஆம் நம்பர் ஆடினாங்கன்னா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 ட்ராவுக்கு ஒருக்கா ரிப்பீட் அடிக்கிற நம்பரும் 5ஆம் நம்பர் தான் இல்லையா? 3 ட்ராவுக்கு ஒருக்கா ரிப்பீட் அடிக்கிறக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர் தான் அடிக்கிறாங்க அதிகமாக நான் பார்த்த வரைக்கும். போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி அப்படி தான் வரப்போகுது. ஏ போர்டு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள் 5ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். ஏன்னா 3 ட்ராவுக்கு ஒருக்கா ரிப்பீட் அடித்தாங்க போன மாதத்தில் நம்ம பார்த்தோம். நம்ம அதிகமாக வந்து அதிகபட்சமாக 2 ட்ரா தான். 2 ட்ராவில் அதிகமாக வந்து டக்கு 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 டக்குன்னு ரிப்பீட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 5ஆம் நம்பரை திரும்ப 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 வச்சுட்டே இருந்தாங்க. அது மாதிரி இந்த ட்ராவிலையும் நமக்கு திரும்ப 5ஆம் நம்பர் தான் வைக்கணும். 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இடத்துல, அதாவது ஏ போர்டுக்கு வைக்கணும். 1க்கு 5 அப்படின்னு வைக்கணும். 1க்கு 5ன்னு வச்சா தான் 589 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அப்படி வருது. அப்படி இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, டபுள்ஸ் வச்சு விட்டு போயிடுவாங்க. டபுள்ஸ்னால் எந்த டபுள்ஸ்? 8ஆம் நம்பர் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 8ஆம் நம்பர் வச்சாங்கன்னா என்ன ஒரு 8, 8, 9ன்னு வந்துடும். 8, 8, 9ன்னு வந்துடும். அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 5 வைக்கணும், இல்லைன்னா 8ஆம் நம்பர் வைக்கணும் ஏ போர்டில். அது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 821ன்னு வந்துடும். 818ன்னு வந்துடும். 818 218ன்னு வரும். 218ன்னு வரல அப்படின்னா உங்களுக்கு, ஏன்னா ஏற்கனவே 418ன்னு வந்திருக்கு. 418ன்னு கணக்கு வச்சுருக்கீங்க. அதே மாதிரி மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கணக்கு வச்சு பார்த்தா எனக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. சரிங்களா, உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. 5, 8ங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்குது. இந்த ட்ராவில் கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி 8ஆம் நம்பர் அடிச்சிருக்காங்க இல்லையா? 8ஆம் நம்பருக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா 487 அப்படிங்கிற நம்பர் வரணும்னு தான் எனக்கு தோணுது. 487 வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, ஏன்னா ஏற்கனவே வந்து 978ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை வச்சு பார்க்கும்போது அதான் நான் எப்படி பார்த்தாலும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, 4க்கு 8ன்னு அடிச்சிட்டாங்களே, 4க்கு 8ன்னு அடிச்சிட்டாங்களே, 4க்கு 8னா அதே மாதிரி 8க்கு 7ன்னு ஆடலாம். அதே மாதிரி 8க்கு 2ன்னு ஆடலாம். 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதனால தான் நம்ம 2ஆம் நம்பரையும் சேர்த்து கொடுக்குறோம். 2ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் நாளைக்கு ஆட்டத்தில் உண்டு. ட்ரை பண்ணி பாருங்கோ. எனக்கு தெரிஞ்சு வந்தால் பி போர்டில் 7ன்னு வரணும், இல்லைனா 2ன்னு வரணும். இந்த 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சாத்தியமான நம்பராக இருக்குது. எதனால் அப்படின்னா நாளைக்கு ட்ரா நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயா கம்பெனி ட்ரா. இதே மாதிரி போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பரில் 5ஆம் நம்பர் வந்து
501 அப்படிங்கிற நம்பர் கணக்கில் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மறுபடியும் இந்த மாதம் ஆடக்கூடிய நம்பரில் 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் பி போர்டில் வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து 2ஆக இருக்கணும். அதாவது வந்து உங்களுக்கு 8க்கு 2ன்னு ஆடுவாங்க. அப்படி இல்லைன்னா 8க்கு 7ன்னு ஆடிடுவாங்க. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 2 நம்பருமே எனக்கு விட முடியாத நம்பராக தான் இருக்குது. அதனால தான் கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு 7ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா வரல. ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு 7ஆம் நம்பர் வரணும். வர வேண்டிய நம்பர் தான். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 8 அல்லது 5ங்கிறது ஏ போர்டில் எனக்கு என்னமோ பெருசாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருதான்னு பார்த்துங்க. அதே மாதிரி பி போர்டில் வந்து எனக்கு 2ஆம் நம்பர் மேலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு 2ஆம் நம்பர் வந்து எப்படியாவது விழுந்துடணும். ஏன்னா உங்களுக்கு 8க்கு 2ங்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 8க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னா கூட இங்கே வருது பார்த்தீங்களா, 8 2 8ன்னு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா மேலே 8 2 8ன்னு வருது. அதே மெத்தடில் தான் நம்ம மறுபடியும் கொடுக்குறோம். 8 2 8ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4 2 4 அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 4 8 2 அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டு ஒரே நம்பர் தான். 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ஏகபோகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நாளைக்கு 1ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்துச்சுனாக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 218ன்னு 281ன்னு வரணும். இப்படி தான் எனக்கு காமிக்குது. 281க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 281 218 புரியுதுங்க நான் சொல்கிறது? இப்படி வந்தால் 218. இதே இங்கே வந்து உங்களுக்கு 1ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 281. எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த மாதிரி தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது. 1ஆம் நம்பர் ரொம்ப சி போர்டில் அழகாக மேட்ச் ஆகுது. அதே மாதிரியே நமக்கு சி போர்டில் 1ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஏ போர்டில் மட்டும் கட்டாயமாக 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வைப்பாங்க. புரியுதுங்களா? நமக்கு 8ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே 1ஆம் நம்பர் தான் வைப்பாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு அப்படி தான் வரும். அப்படி தான் வரணும். 8ஆம் நம்பர் வச்சுட்டாங்க அப்படின்னா 1ஆம் நம்பர் வரும். அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு மெத்தடை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 5ஆம் நம்பர் வைக்கிறாங்க. அதாவது ஏ போர்டில் 5ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். பாருங்கள், ஒரே கணக்கு. ஏ போர்டில் 5ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா பி போர்டில் 2ஆம் நம்பர் கண்டிப்பாக வைப்பாங்க. சரிங்களா? 2ஆம் நம்பர் வச்சாங்க அப்படின்னா சி போர்டில் நமக்கு என்ன வைக்கணும் தெரியுமா? சி போர்டில் அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் வைப்பாங்க. 3ஆம் நம்பர் எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 524ன்னு இருக்குது. அதே மெத்தடை தான் நம்ம இங்கேயும் கொடுக்குறோம். 523ங்கிற மெத்தடு ஒன்று வரணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதாவது இங்கே இருக்கிற நம்பரில் 801, அதாவது 871ன்னு ஒரு நம்பர், அதாவது 871ங்கிற ஒரு மெத்தடு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? எப்படி சொல்கிறீங்கன்னா 879ங்கிற நம்பர் வந்துருச்சு. சரிங்களா? அப்போ 879ங்கிற நம்பர் வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு நம்பரு 524 ப்ளஸ் 523. புரியுதுங்களா? இதுதான் எனக்கு எதிர்பார்க்குற நாளைக்கு வந்தால் உங்களுக்கு 871 அப்படிங்கிற மெத்தடில் வரணும் ஒரு நம்பரு. அப்படி இல்லை அப்படின்னா 523 அப்படி நம்பர் வரணும். எனக்கு இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது. அதனால தான் அந்த 2 நம்பரையும் நம்ம கொண்டு வரோம். அடித்தா உங்களுக்கு 823ன்னு அடிப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு அடித்தாங்கன்னா 523ன்னு ஒரு நம்பரு. அதே மாதிரி 871ங்கிற ஒரு நம்பர். உங்களை குழப்பாமல் 2 நம்பரையும் கொடுத்துட்றேன். அதாவது நம்ம என்ன பண்ணலாம், 871ன்னு ஒரு நம்பரும் அதே மாதிரி 823ங்கிற ஒரு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதுதான் நான் போட்ட வரைக்கும் இந்த 3 டிஜிட் கணக்கில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுந்த நம்பர் இதுதான். அதாவது 523 871 இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கு வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏதாவது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 871 523ங்கிற இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வந்துருச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.